ஒரு வழியாக குட் பேட் அக்லியோட ஓஜி சம்பவம் ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5/5 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 5/8 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் யூடியூப்பை பெரட்டி போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லாரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்பை க்ரியேட் பண்ணி சொல்ல டைமுக்கே ரிலீஸ் பண்ணாமல் 3 நிமிஷம் லேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ப்ரோமோ எப்படி ரிலீஸ் ஆகி ஒரு ஃபயரை கொடுத்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபயராகவே இருக்குது. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இறங்கும் செதறட்டும், இவன் பேர் முழுக்க கலக்கட்டும், பொடுசுங்க எல்லாம் கிளம்பட்டும், விசில் பறக்கட்டும், போடு நல்லவனா கோத்தானி கெட்டவனா, கதை மாறுது சாத்திக்கோடா, இது ஓஜி சம்பவண்டா இப்படி இருந்துச்சு ப்ரோமோவில். பட் இப்போ சாங்கில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? முளைச்சவெல்லாம் சமப்பெட்டி ரெடியாக்கி பத்திரமா வச்சுக்கணும், எலும்பெல்லாம் அப்பளமா நொறுங்கிட்டுண்டா. இன்னொன்று தலையோட பழைய சாங்கு வத்தி குச்சி பத்திக்காதடா, அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா இப்போ ரீமேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிபிராஸ் வேறு மாதிரி கொட்டுறதுக்காரு. பத்தி குச்சி ஓடிக்கடா, சாமியத்தான் வேண்டிக்கின்னு சீண்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. எல்லாரையுமே வெறியேற்றுற மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது. வெறி ஏற்றி சும்மா திமிர காட்டி எதிராத ஆர்ஏபி உனக்கு போஸ்டர் உண்டு மறக்காத. பயங்கரமான டைலாக் எங்கே தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. தலை உங்களை வேற மாதிரி காட்டிட்டாங்க. உங்களோட லிரிக்ஸ் எழுதுனதும் தலை ஃபேனு, உங்கள் படத்தை டைரக்ட் பண்ணுறதும் தலை ஃபேனு, உங்களோட மியூசிக் டைரக்டரும் பார்க்கணும் ஒரு சமயத்தில் தலை ஃபேனாக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு நொறுக்கி நிற்கிறாங்க மியூசிக்கை. சாங்கில் போட்ட டைலாக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. யாரெல்லாம் இந்த சாங்கை 10 டைமுக்கு மேலே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் 10 டைமுக்கு மேலேயே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாங்கை கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஆகுது. அந்த வைப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுச்சு எல்லாத்தாவும்.